எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீடியோ, குட்டி வீடியோ தான். இந்த தர்ப்ப புல்லு பூஜைக்கெல்லாம் போகும் பார்த்தீங்களா, அந்த தர்ப்ப புல்லு இதில் இந்த நுனை பையிலெல்லாம் வச்சு கொண்டு போகும்போது, கையில் கொண்டு போகும்போதெல்லாம் உடஞ்சிடும். அப்போ அந்த உடஞ்சி போன புல்லை நம்ம இந்த மாதிரி கட்டைப்புல்லாக தான் ஆக்கணும். அந்த நுனி புல் போயிடும். அப்போ அந்த நுனியை காப்பாற்றினோம்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? வீட்டில் நிறைய பைப்பு சும்மா கிடந்தது. ஒரு பைப்பை அறுத்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பைப்பை அறுத்தேன். ஒரு ஆறு பிடிக்க அளந்து 2, 3, 4, 5 கொஞ்சம் கேப் போட்டு அளந்துருக்கேன். அளந்து 2 மூடி வாங்கினேன். தேவையான மூடி. இந்த தர்ப்பையை இதில் அழகாக வச்சு கொண்டு போகலாம் எல்லா இடத்துக்கும். ஒரு மூடியை போட்டால் வச்சுங்களேன். ஒரு மூடியை போட்டுட்டு இந்த கட்டப்புள்ள இந்த புல்லை அப்படி உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு இன்னொரு மூடி இருக்கு பாருங்கள், இதை வச்சு மூடிடும். எங்கே எப்படி போட்டாலும் சரி, அது அந்த தர்ப்பை நமக்கு பந்தோபஸ்தாக இருக்கும், பத்திரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த இதுக்கும் கட்டைப்புல்லும் எதையும் தீட்டாகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒன்று கட் பண்ணேன். இந்த மூடியும் கட்டிக்கலாம். மூடின்னா 15 ரூபா தான். இந்த கட்டைப்புள்ளையும் இதை தூக்கி உள்ளே வச்சு இப்படி போட்டோம்னா ஓகே, அது வாழல கிடக்கும். எப்படி இதை வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி இருக்குது. இந்த மூடியை போட்டு வச்சிட்டோன்னா பந்தோஸ்தாக இருக்கும். எங்கே போகிறதுனாலும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும், தர்ப்பைய மாதிரியும் தெரியாது, ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை பாய்.